நீளாதுங்கஸ்தனகிரிதரி சுத்தமுத்போத்திகிருட்டம் பாரார்த்தியம் சம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாவயந்தி சோச்சிட்டாயாம் ஷஜ நிகழிதம் யாபலாத்கிருத்த புங்கே கோதாதசி நமைதமிதம் புய ஏவாஸ்து புயா அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னுதிருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக்கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்து சுடர்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கென்னை விதியென்னை மாத்தன் நான் கடவா வண்ணமே நல்லது. ஆழ்வார்கள் அவதரித்ததான இந்த பூலோகத்திலே மயற்பரமதினம் அருளப்பெற்ற ஆழ்வார்கள் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் உஜ்ஜிக்க வேணும் என்பதற்காக எம்பெருமானுடைய பல பல உபதேசங்களை, அவனுடைய கல்யாண குணங்களை, அவனுக்கு இருக்கக்கூடிய விபூதியை, அவனுக்கு இருக்கக்கூடிய பரத்தத்தை, அவனுக்கு இருக்கக்கூடிய மேன்மையை, அவனுக்கு இருக்கக்கூடிய நீர்மையை, சௌலபியத்தை, அனந்தமான கல்யாண குணங்களை அனுபவித்து ஆழங்கால் பட்டார்கள். அப்படி ஆழங்கால் பட்டிருந்தாலும் எம்பெருமான அனுபவிக்க முற்பட்டது அப்படின்னு சொன்னால் அது ஆண்டாள் ஒருத்தி மட்டுமே. அந்த எம்பெருமானை மற்ற ஆழ்வார்களுக்கு இல்லாத பெருமை என்ன என்னால், மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் எம்பெருமான் இவர்கள் அழைத்து தான் இவர்களெல்லாம் சேவித்தது காட்ட கண்ட எம்பெருமானை சேவித்தார்கள். அவன் தான் தன்னை காட்ட, எப்படி பெருமாளானவன் அவன் தன்னை அவனை இந்த ஆழ்வார்களுக்கு காட்ட சேவித்தார்கள். சேவிக்கும் பொழுதும் அதிலே பரிவு இருந்தது. ஆனால் பொங்கும் பரிவுன்னு சொல்லப்படுகிற மங்களாசாசனத்திலே உயர்ந்தவராக இருந்தவர் பெரியாழ்வார். அந்த பெரியாழ்வாருடைய பெண்பிள்ளை ஆண்டாளும் மங்களாசாசனத்திலே இழைகிறாள். அப்படி அந்த மங்களாசாசனம் பண்ண வேணும்னு சொல்ற போதே பெருமானை, அவனுடைய கல்யாண குணத்தை, அவன் வாழ்ந்ததான கிருஷ்டானுபவ தசையிலேயே போய் அவன் அனுபவிக்க வேணும் அப்படிங்கிறதாக. ஏன்னா இப்போ இருக்கிறது என்னவோ கலியுகமாக இருக்கிறபடினாலே அது முடியாதோ இல்லையோ, அது முடியாத தசையிலே தானும் தன்னை இடைச்சியாக பாவித்து கொண்டு பாவனா பிரகர்ஷத்தாலே பாடின பாசுரங்கள் தான் திருப்பாவைன்னு கொண்டாடி கொண்டு வருகிறோம். அந்த திருப்பாவையிலே 21வது நாளாக போன பாசுரம் பர்யந்தம் அதாவது 18, 19, 20 3 பாசுரங்களாலே ஒத்து குத்து 30ன்னு சொல்லப்படுகிற 3 பாசுரங்களாலே பெருமானை எழுப்பி, பிராட்டியை எழுப்பி, பெருமானையும் சேர்த்தெழுப்பி அப்படின்னு சொல்லப்படுகிற தத்துவமன்னு தகவு ஏலோ ரம்பாவா என்னும், அதுக்கப்புறமாக உக்கம் தட்டொழியும் தந்துன்மணாளனை இப்போதைய மணிராட்டு அப்படின்னு பிரார்த்தித்தது. கண்ணாடி கொடுக்கவனும் விசிறி கொடுக்கவனும் உக்கமும் தட்டொழியும் தந்து உன்மணாளனையும், உக்கம் தந்து தட்டொழியும் தந்து உன் மணாளனையும் தந்து அப்படின்னு வைத்து கொண்டு அவனை எழுப்புகிறதான பாசுரம்தான் போன பாசுரம். இப்போ பிராட்டி சொல்லிட்டா, போக வேளையாக இருந்தாலும் நானும் உங்களுக்குள்ளே ஒருத்தி, நம்ம எல்லாரும் சேர்ந்து எம்பெருமானை அர்த்திப்போம் அப்படின்னு சொல்லி வந்தது தான் 21வது பாசுரம். இந்த 21வது பாசுரத்தாலே மங்களாசாசனம் பண்ணுகிறாள் எம்பெருமானை. ஏன்னா மங்களாசாசனம்ங்கிறது முன்னாடியும் இருக்கு, இப்போ பின்னாடி வரப்போகுது. அதாவது 24ல் வரப்போகுது. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு மங்களாசாசனம் பண்ணுகிறாள். ஏன்னா போகஸ்தானத்திலே, போக வேளையிலே பிராட்டி இருக்கா, பிராட்டி புருஷகாரம் பண்ணவனும். அப்போ புருஷகாரம் பண்ணணும்னா அவன் அத்தனைத்தான் எம்பெருமானோடு அனுபவித்து கொண்டிருந்தாளே. ஆனால் அப்போ இவர்களை எப்படி நாம் ரட்சிப்பது, இங்கே இருக்கக்கூடியவர்களை எப்படி ரட்சிக்கிறது? அதனால சொல்றா, போக வேளையாக இருந்தாலும் சரி நானும் உங்கள் ஓட்டிக்குள்ளே வந்துடுறேன், வாங்குவோம், எம்பெருமானை எழுப்புவோம், அறிவுறுத்துவோம், அவனை எழுப்பி அவனிடத்திலே பிரார்த்திப்போம் அப்படின்னு அர்த்திக்க வருங்கோள் அப்படின்னு அழைத்ததுதான் என்றே பாசுரம். அவனுடைய குணங்களிலே தோற்றபடியை சொல்லுகிறாள். அவன் எம்பெருமானுடைய குணங்கள் கொள்ளும், இந்த குணத்திலே தோற்றபடியை சொல்லுகிறது தான என்றே பாசுரம். ஏற்ற கலங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப மாத்தாதே பால்சுரியம் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆத்தப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊத்தமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வலிதொலைந்து உன் வாசர்கன் ஆத்தாது வந்து உன் அடிபணிமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து ஏலூரம்பாவாய்னு
போற்றியாம் வந்தோம், நாங்க போற்றுகிறோம், தேவரீருக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறோம், போற்றி யாம் வந்தோம், நாங்கள்லாம் வந்துட்டோம் என்று எல்லாருமா சேர்ந்து எம்பெருமானுக்கு ஒரு மங்களாசாசனம் பண்ணுகிறார்கள். ஏன்னா அவதாரம் அப்படிங்கிறதே கிருஷ்ணாவதாரத்துக்குன்னு இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு. மற்ற அவதாரங்களுக்கெல்லாம் இல்லாத தனிச்சிறப்புனா 2 அவதாரங்களுக்கு மாத்திரம் உண்டு. ஒன்று ஸ்ரீ ராமாவதாரம், மற்றொன்று ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம். இந்த ஸ்ரீ ராமாவதாரத்தை காட்டிலும் பெருமை உண்டுன்னு சொன்னால் அது ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்துக்கு. ஏன் அப்படி சொல்கிறோம்? ஏன்னா அவன் ராஜனாகத்தான் வாழ்ந்தான். அவன் பலரோடு சேர்ந்து அதுக்கப்புறம் ஒரு 14 ஆண்டுகள் தானும் அவர்களோடு சேர்ந்து கலந்து பரிமாறினான்ங்கிறது அதுக்கு இருக்கக்கூடிய சிறப்பாக இருக்கும். ஆனால் அதை காட்டிலும் பலபடி மேன்மை படைத்ததா, மேன்மைன்னு சொன்னால் மேன்மைனா பரத்வம்னு சொல்லவில்லை, மேன்மைனா அதை காட்டிலும் உயர்ந்ததாக சொல்லப்படுகிறதுன்னா ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம். ஏன்னா பிறந்தது தொடக்கமாக தான் தன்னுடைய சோதிக்கு புறப்பட்டு சேரும் பர்யந்தமாக எம்பெருமான் எத்தனை நீர்மை எத்தனை நீர்மை எத்தனை நீர்மை, சௌலபியம் சௌலபியம் சௌலபியம், எளிமை எளிமை எளிமை, அப்படி கலந்து பரிமாறுகைன்னு சொல்கிறோம் இல்லையோ, அப்படி எல்லாரோடையும் கலந்து பரிமாறுகைக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி அத்தனை பேரோடையும் அப்படியே மூழ்கிவிட்டார். சில பேர் சொல்லுவா இது ஆனந்த கழிப்பிலே மூழ்கி விட்டார் அப்படின்பா. அங்கே ஏதாவது ஜலம் இருந்ததா, ஏதாவது பெரிய குளத்துக்குள்ளே விழுந்துட்டாளா, இல்லை மூழ்கி போய் தத்தளிக்கிறாளான்னா, இல்லை ஆனந்த கழிப்பிலே மூழ்கி விட்டார், இல்லை ஏதாவது சொல்ல முடியும். இப்போ பெருமாள் அப்படித்தான் அவதாரம் பண்ணார். ஆனால் அவருக்கும் சில அதாவது சங்கடங்களை லோகத்தில் இருக்கக்கூடியவா அது ஏற்படுத்திடுறாளோ இல்லையோ, அது நடக்கிறது. இப்போ எம்பெருமானுக்கும் நடந்தது, ஸ்ரீராமனுக்கும் அது நடந்தது, ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் அது நடந்தது. ஆனால் ஏன் நம்ம பூர்வாச்சாரியர்களுக்கும் அத்தனை கட்டங்கள் நிறைய இருந்திருக்கு. அவர்கள்லாம் ஆனால் எதுக்காகவும் குறைந்து கொண்டதாகவே தெரியவில்லை. அவர்களிடத்தை நம்ம கற்றுக்கிறது என்னவா இருக்கணும் அப்படின்னா, சங்கடங்களோ கஷ்டங்களோ பாபங்களோ இதெல்லாம் கர்மத்தினுடைய வசியமாக நமக்கு நிச்சயமாக வந்தே வரும். அப்போ பூர்வாச்சாரியர்களுக்கு அது வந்திருக்கும் இல்லையோ, அவளுக்கு வந்திருக்கு. ஆனால் அவர்கள்லாம் அதுக்கா ஓன்னு கணத்தில் கழிச்சுன்னு எடுக்கிறதோ தள்ள கழிச்சுன்னு எடுக்கிறதோ புலம்புறதோ எதுவுமே பண்ண மாட்டான். ஆளவந்தாருக்கு ராசப்பிளவைன்னு பெரிய வியாதி இருந்தது. ஆனால் அதுக்காக அவர் ஏதாவது அனுஷ்டானத்தை விட்டாரா, இல்லை பெருமாளை சீக்கிரத்தை விட்டாரா, காலக்ஷேபத்தை விட்டாரா, ஏனத்தை விட்டார். ஆனால் நம்ம விட்டுறோமே அப்படின்னோம்னா நமக்கு இருக்கிறது அவ்வளோதான். அப்படின்னா அப்போ அது எதையுமே விடவில்லை. எம்பெருமானுடைய கல்யாண குணத்தில் ஈடுபட்டோம் என்னால் அதுக்கு மேலே வேற ஏதாவது இருக்குன்னு சொன்னால் அதை ஒத்துக்கொள்வதற்கு அவர்களாலே முடியாது. அப்போ அந்த எம்பெருமானுடைய அனந்தமான கல்யாண குணங்களிலே ஆழங்கால் பட்டவர்கள், அவனுடைய திருமேனியுடைய வடிவழகிலே ஆழங்கால் பட்டவர்கள், அவனுக்கு இருக்கக்கூடிய விபூதியிலே ஆழங்கால் பட்டவர்கள். ஆனால் அதை இங்கிருந்து கொண்டே எப்படி நாம் அனுபவிக்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு ரிஹர்சல்னு சொல்கிறாரோ இல்லையோ, அது மாதிரி அவர்கள் அங்கே மேலே போகிறதுக்கு இங்கே ஒரு நமக்கு கண்ணோட்டம், ஒரு வெள்ளோட்டம். அப்படி இதை முதல்ல இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படி இப்போ திருவரங்கத்தில் இருக்கா அப்படின்னா பெருமாளுக்கு உற்சவ காலங்கள் நிச்சயமே உற்சவம் தான் வருது. அந்த பெருமாளுக்கு போகிறோம்னா அப்போ இங்கே எப்படி போகிறது இப்படி போகிறது இப்படி போகிறது அப்படின்னு பெருமாளுடைய உற்சவங்கள் இப்படி இப்படின்னு இருக்கே அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே நம்ம வேற எந்த காரியமும் பண்ண முடியாது. பெருமாளை பார்க்குற ஒரு காரியத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். அங்கே அலங்காரமாக பெருமாளுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை அலங்காரம், அந்த பெருமாள் சாத்திட்டு இருக்கிற அலங்காரம் என்ன, அதுக்கெல்லாம் எத்தனை நாள் வேணும். அந்த அர்ச்சக சுவாமிகள்லாம் எத்தனை பரிசிரமப்பட்டு தானே பண்ணோம். காத்தால வேற எதாவது பண்ண முடியுமானா வேற எதுவும் பண்ணுறதுக்கு நாழியே இல்லை. பெருமாளை தான் பார்த்தாகணும். உற்சவாதிகள் காலம்னு சொன்னோம்னா சன்னிதிக்குள்ளேயே தான் இருந்தாகணும். இப்போ பெருமாள் பகல் 10 அப்படின்னு பெருமாள் புறப்பட்டார் அப்படின்னா அர்ஜுன மண்டபத்தில் எழுதிருக்கார். கார்த்தால ஏருந்து புறப்பட்டு அங்கேயே எழுந்துருக்கார் அந்த பெருமான். அங்கே அத்தனை பக்தர்கள் தூணுக்கு தூணு சாஞ்சின்னு இருக்கா. அங்கே மண்டபத்தில் அங்கங்கே விழுந்து கிடக்கா. அவள் எதுக்காகனா அங்கேயே இருப்போம், பெருமாளோடு சேர்ந்து அனுபவிக்க வேணும் அப்படிங்கிறது தான் ஒரு வெள்ளோட்டம் தான். திருவரங்கத்தில் இருக்கோன்னு சொன்னோம்னா பர்வதத்துக்கு போவதற்கு முன்பாக ஒரு வெள்ளோட்டம். ஏன் என்னால் இங்கு இருக்கக்கூடியவன் நாராயணன், அவன்தான் ஜெகநாதன், அவன்தான் ரங்கநாதன், அவன்தான் நம்பெருமாள். அப்படி இருக்கிறவன் தான் அவன் தான். அதாவது சேஷுடைய தேவர் திருவரங்க செல்வனார். எத்தனை ஆச்சரியம், திருவரங்க செல்வனார் அப்படின்னு ஒரு திருநாமம் ஆண்டாள் சாத்திரிகள் இல்லையோ. அப்போ தேஷுடைய தேவர் திருவரங்க செல்வனார்னு அத்தனை ஆச்சரியமா பெருமாள் அவ்வளோ அழகாக பெருமாள் இருக்கார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மேலேருந்து அங்கிருந்து புறப்பட்டு மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு மண்டபத்துக்கு எழுறது, சாயரட்சியில் திரும்பவும் மண்டபத்திலேருந்து புறப்பட்டு மூலஸ்தானத்துக்கு எழுறது,
நடுவில் அரையர் சேவை ஆச்சரியமான அரையர் சேவைகள் நடக்கிறது. இது எல்லாம் பெருமாள் திருச்செவி சாய்க்கிறான். எம்பெருமான் 4000 திவ்ய பிரபந்தங்களையும் எம்பெருமான் திருச்செவி சாய்க்கிறான். வேற எங்கேயாலும் உண்டா அப்படின்னா 4000 பாசுரங்கள் ஆழ்வார்களுடைய மங்களாசாசனத்தை திருச்செவி சாய்க்கிறான். அதுவும் மங்களாசாசனம். ஏன்னா இந்த நம்பெருமாள் புறப்பட்டு வந்து அந்த மண்டபத்தில் எழுந்தருள்றாரே எதுக்காகனா மூலசாதனை செஞ்சோம்னா எந்த பக்தர்கள்லாம் செய்ய முடியாது இல்லையோ. அதனால திருடந்தாண்டகம் மட்டும்தான் அங்கே உள்ளுக்குள்ளே, அதையெல்லாம் இங்கே வெளியில. இங்கே பகல் 10 அர்ஜுன மண்டபத்தில் எழுந்துருளி அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ராப்பத்துக்காக அங்கே விட திருவாமொழி கேட்கறதுக்காக பெரிய திருமண்டபம் திருமாமணி மண்டபம் அதுதான் இருக்கோ இல்லையோ, பர்வதத்தில் இருக்கோ இல்லையோ, அது மாதிரி திருவாமணி மண்டபத்துக்கு பெரிய திருவாமணி மண்டபம் அந்த மண்டபத்துக்கு எழுறார். அங்கே எழுட்டோம்னா 10 நாள் உற்சவம். அத்தனை ஆச்சரியமான உற்சவம். அங்கே திருவாய்மொழியை சாமகாயன்னாஸ்தேன்னு சொல்லும்படியா அத்தனையும் கேட்கிறார். இப்போ அவர் ஆறுன்னா திருவரங்கத்தில் எழுந்துள்ள இருக்கக்கூடியதான எம்பெருமான் நாராயணன் ஜெகநாதன். அவனை தான் முதல்ல நாராயணனே நமக்கே வருவான்னு முதல்ல ஆரம்பிச்சான். அவன் எங்க இருக்கான்னா பர்வதத்தில் இருக்கான். பர்வதத்தில் இருக்கக்கூடியவன் தான் கீழிறங்கியிருக்கார். கீழிறங்கி நமக்கு சௌலபியத்தை காமிக்கிறார். எப்படின்னா அந்த நாராயணனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் கீழிறங்கி ஹியாகதோமதுராம்புரிம் என்று மதுரப்பட்டணத்துக்கு வந்து சேர்ந்தான். ஸ்ரீ மதுரையிலே வந்து அவதரித்தான். அவன் தான் கிருஷ்ணனாக அவதரித்தான். அப்ப பரமபதம் போலேயும் பரமபதம் மாதிரி அது மனுஷே பரத்வம்னு சொல்லுவோம். இந்த அவதாரத்தை மனுஷன்னு சொல்லலாமா இல்ல பரம்னு சொல்லப்படுகிற மேன்மைக்கு உரித்தாக இங்கே அவன் நடந்து கொள்ளுகிறானா அப்படின்னு பார்த்தோம்னா மனுஷே பரத்வம்னு சொல்லுவோம். மாயனைன்னு சொல்ல இடத்துலையும் சொன்னோம். இப்போ இங்கே பர்வதம் போலேயும் எம்பெருமான் அவன் நாராயணனாக இருக்கின்றபடினாலே இங்கே வந்து பர்வதத்தை போலவே இங்கேயும் சில நேரத்தில் காரியங்கள்லாம் பண்றார். அப்ப பெருமாளை இத்தனை ஆச்சரியமாக மேன்மைக்கு மேன்மை, அதை எளிமைக்கு எளிமை, அந்த அளவு பெருமாள் வெளியில் எழுதிருக்கார். அப்படி அவனுடைய வடிவழகுக்கு தோற்றார், அவனுடைய கல்யாண குணங்களிலே தோற்றார். ஏன்னா பெருமான் குணம் இல்லாதவனா, குணம் உண்டு இல்லையோ. ஆனா அப்படி இருக்கக்கூடிய அவதார தசையிலும் ஸ்ரீ கட்டாவதார தசையிலும் அவனுக்கு சில சங்கடங்கள்லாம் ஏற்பட்டது. ஸ்ரீ ராமாவதாரத்திலையும் ஏற்பட்டது. சரி பெருமாள் உடனே இது தோஷமா குணமா அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா கேட்பா, பூர்வாச்சாரெல்லாம் கேட்பா, பெருமாளே இப்படி வருந்துருவாரா, அவரும் வருந்துருவாரா, அவருக்கு கஷ்டம்னு வருமா, குணத்துல கஷ்டம் வருமா, அவருக்கு அது துக்கம் ஏற்படுமா அப்படின்னா அதுவே அதாவது அவன் பெருமாள் அப்படி நினைக்கிறாரானா அதுவே குணப்பிரகரணம்னு சொல்லுவா. அதுவும் ஒரு குணம், தோஷ பிரகரணம் அல்ல, அதுவும் குணத்திலே பிரகரணமாக கொள்ளப்படப்படும். தோஷமா குணமா அப்படின்னு கேட்டா பெருமாளுக்கு அப்படி அவர் அங்கங்க சில இடத்துல மனுஷனா பிறந்ததுனால சில வருத்தங்கள் ஏற்படும் இல்லையோ. அப்ப அதை என்ன தோஷமா அப்படின்னு சொன்னா இல்லை, அதுவும் குணமே அப்படின்னு கொள்ள வேண்டும். அப்படித்தான் இந்த அவதாரத்துல ஸ்ரீ கிட்டாவதாரத்துல சில சங்கடங்கள் ஏற்பட்டது. அப்பதான் அவர் சொல்றார், அவஜானந்தி மாமூடாக மனுஷம் தனுமாஸ்ரிதம் பரமம் பரம்பாவமஜானந்தாம் மம பூதமகேஸ்வரம். அவஜானந்தி மாமூடாம் மானுஷம் தனுமாஸ்ரிதம் பரம்பாவமஜானந்தா மம பூதமகேஸ்வரம். சில பேர் சொல்லிட்டா இப்படி அப்படின்னு எத்தையோ சொல்லிடுறா. உடனே பெருமாள் சொன்னா, நான் யார் வந்து அவதாரம் பண்ணிருக்கேன் என்பது இவர்களுக்கு தெரியவில்லை. அவஜானந்தி மாமூடாக எப்படி சொல்றா, பரத்வ சௌலபியாதி கல்யாண குண அவஜானந்தி மாமூடாக அவஜானந்தா அப்படின்னு வச்சுக்கணும். அப்படின்னா பரத்வ சௌலபியாதி கல்யாண குண, பரத்வ பெருமாள் அவதாரம், அதிலே பரத்வாதி பரமபதத்தில் இருக்கக்கூடிய மேன்மை அங்கங்கே காமிக்கிறான். பரத்வ சௌலபியாதி, பரம்ங்கிறது மேல, சௌலபியங்கிறது கீழே. இப்போ நம்ம ஒன்னே ஒன்று சொன்னா புரிஞ்சுப்படும். எண்ணிக்கை அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப ரொம்ப உயர்ந்த எண்ணிக்கை நிறைய இருக்கு. அதிகபட்சம்னு சொல்ல முடியும். இந்த அதிகபட்சம்னா ஏதோ ஒரு எண்ணிக்கைக்குள்ள சொல்றோம். ஆனா பெருமாள் ரொம்ப உயர்ந்தவனா இருக்கான். ஆனா அவரே இங்க வந்து கீழே வந்து பசுமாட்டோட விளையாடுறார். இப்படி சொன்னோம்னா இல்ல சுவாமி, இல்ல இப்படி சொல்லாமா, ஒரு பிரதான மந்திரியா ஒருத்தர் இருக்கார். அவர்
ரொம்ப வந்து நம்மளால அவர் பார்க்க முடியுமோ? பார்க்கவே முடியாது. ஆனா திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அவர் தன்னுடைய கிராமத்துல வந்து கிள்ளி தாண்டு விளையாடிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னோம்னா இது ரொம்ப 2 பேரும் சேராது. ஆனா 2 சேர்க்கிறார். பெருமாள் பண்றது அதுதான் பண்றாரு. தானா மேல இருக்கிறவன் சடான்னு கீழே இறங்கி விடுறார். இறங்கி வந்துட்டாருன்னா இருக்கிறவாளுக்கெல்லாம் கையும் உடலே காலும் உடல. அப்படி இருக்கிறது தான் அதுதான் பரத்வ சௌலபியாதி கல்யாண குண அவஜானந்தா மாமூடாக அவஜானந்தி அப்படின்னு சொன்ன அந்த மாம் அப்படின்னு அந்த இடத்துல சப்தம் சொன்னோம்னோ அது விக்கிரகத்தை பெருமானுடைய விக்கிரக திருமேனியை சொல்லும்படியாக உள்ளது. மாம் அப்படின்னு சொன்ன இந்த இடத்துல கீழே பார்க்க போறோம். மாலை மணி உண்ணாத பார்ப்போம். அப்ப மாம்னு சொன்னா என்ன, அகம்னு சொன்னா என்ன? சர்வதர்மான் பரித்தியஜல 2 சப்தங்கள், மாம்னு ஒண்ணு இருக்கு, அகம்னு ஒண்ணு இருக்கு. மாம்னு சொன்னா என்ன, அகம்னு 2 அர்த்தம் ஒண்ணுதான். 2 நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிறான் பெருமான். நான் தான் சொல்லிக் கொண்டாலும் மாமுக்கு ஒரு சப்தம் இருக்கு, அந்த சப்தத்துக்கு அர்த்தம் வேணும். அதே போல அகம்னு சொல்லியிருக்கார், அந்த சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் வேணும். 2 ஒன்னானா 2 ஒண்ணு இல்லை. அந்த இடத்துல 2லயும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. என்னங்கிறது அப்போ பார்ப்போம். இப்போ இவரை பரத்வ சௌலபியாதி கல்யாண குண அவஜானந்தா மாமூடா அவஜானந்தின்னு வச்சுட்டோம்னா அப்ப பெருமாளுக்கு ஒரு சின்னதா ஒரு சங்கடம். என்ன சங்கடம்னா, நான் எவ்வளவு பெரியவன் இங்க வந்திருக்கேன். மம பூதமகேஸ்வரம் இந்த உலகத்துக்கே பூதங்களுக்கே மற்ற இடத்துல சொல்றா. ஸ்ரீ ராமாவதாரத்தின் போது சொல்ற போது பார்த்தோம்னா பெருமாள் எப்படி இருக்காரா, நான் எல்லாரிடத்துலையும் பூதானாம் எல்லா இடத்துலையும் நான் எல்லாருக்கும் நல்லவனா இருக்கேன். எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறேன். அவன் எனக்கு பிடிச்சவனும் கிடையாது, பிடிக்காதவனும் கிடையாது, எனக்கு பிரியமானவனும் கிடையாது, தேசியம் என்பதும் கிடையாது, எல்லாம் சொல்றார். அப்ப பூதங்களுக்கெல்லாம் தான் பிரியமானவனாகவும் எல்லாருக்கும் தான் நல்லவன். அவன் நடுநிலப்பட்டு பெருமாள் இருக்காரு இல்லையோ. அப்போ ஒரு இடத்துல இப்படி இருந்தாலுமே கூட அவனையும் கோளாறு சொல்லுவதற்கு 4 பேர் உள்ளார்கள். அப்ப அவர் சொல்றார், இந்த மாதிரி சொல்றவங்கள இந்த மக்களுக்கெல்லாம் புத்தியே இல்லை பத்தியா. மாமூடாக புத்தி இல்லாம பேசுறா. மாமூடாக அவஜானந்தி மாமூடாக மானுஷம் தனுமாசிரதம். அப்ப அவஜானந்தி மாமூடாக மானுஷம் தனுமாசிரதம் அவஜானந்தா. அப்ப அந்த எம்பெருமான் அவதாரம் பண்ணின போது எம்பெருமான கோளாறு பண்ணான். நான் யாரு மேலேருந்து கீழே இறங்கி வந்திருக்கேன்னு இவளுக்கு தெரியல, என்ன சொல்றாவத்தியா குத்தம் அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு கொஞ்சம் பெருமாளுங்கிட்ட என்ன போய் இப்படி சொல்லாம இருக்கும் அப்படின்னு பெருமாளுக்கே தோன்றும்படியா. ஏன்னா பார்த்தோம்னா இது யாரு நீ, அதாவது துரியோதனை சொல்றான், நீ ஒரு இடப்பில்லை, உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறான். அப்பதான் அவருக்கு தோறும் பெருமாள் யாரோ சொல்றான். என்னென்னமோ ஒரு இந்திரனுக்கு கோபம் வந்துருப்பார். இந்திரன் தான் எனக்கு கிருத யுகத்துல எனக்கு இந்த லோகமே ஓடுன்னு சொல்லி காட்டான். அவனுக்காக நான் ஒரு அவதாரம் பண்ணேன். இப்ப என்னவோ எனக்கு எதிராக அவன் மழையை பெய்றான். கல்லெடுத்து கண்மாரி காத்தாயின்னு பெருமாள் கல்லால தான் நீ மழை பெய்யற, நான் கல்லையே பிடிக்கிறேன். கல்லால நீ மழை பெய்ய, நான் அதுக்கு என்ன பண்ணுவேன் தெரியுமா, கல்லையே கொடையா பிடிச்சிடுவேன். இப்ப என்ன பண்ணுவேன், நீ கல்லு சரியா போச்சு. என்ன பண்ணாரா இல்லையா, மாமூடாக மானுஷம் தனுமாசிரதம் பரம்பாவம் ஜானந்தா மம. நான் இந்த பூதத்துக்கு மகேஸ்வரன் என்பது தெரியாமல் உலர்கின்றதே என்ன பெருமான் சொல்லுகிறான். அப்படி இந்த குணத்திலே தோற்றாரை தோற்றும்படியாக இருக்கக்கூடிய பாசுரம் தான் இன்றைய பாசுரம். ஏற்றக்கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப. ஏற்றக்கலங்கள், கலங்கள், அதை ஏன் பாத்திரம்னு சொல்லிக்கலாமா இல்லை கலம்னு சொல்லலாமா? ஏன்னா பகுவச்சனத்தை சொல்லியிருக்கான். கலங்கள்னா இங்க இருக்கக்கூடிய கோ சமிருத்தி, அவ்வளவு சமிருத்தி. ஏற்ற கலங்கள்னா ஒரு பசு மாடு அத்தனை பால் கறக்குது. இப்ப நம்ம போட்டு அது கறக்கிறேன் ஒரு 3/4 மணி கறந்தோம்னா 100 பால் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இவாளுக்கு கை அசந்து போனதுதான் மிச்சம், பால் வராது. எத்தனை பாலே வரமாட்டேங்குது அப்படின்னா அது வத்தி போச்சு. இனிமே அந்த பசுமாடுக்கு இல்லை எது சொல்றோம். இப்ப பெருமாள் ஏற்றக்கலங்கள் களமிடாதார் அவருடைய குத்தமே தவிர பால் செல்வதிலே குற்றமில்லை. அவ்வளவு சமிருத்தியா இருக்கு. பெரும் பசுக்கள். அங்க கீழே ஒரு இடத்துல பார்த்தோம், சத்ருஞ்சயனை போலேன்னு ராமாவதாரத்துல பெருமாள் வச்சிருந்ததான அந்த ஆணைக்கு பேர் சத்ருஞ்சயன்னு பேர். அதே மாதிரி இது சத்ருஞ்சயன்னா பெருமாளுடைய கரஸ்பரிசமும் இல்லை. நித்தியமாக பெருமானுடைய கரஸ்பரிசங்கள் அப்படியே அந்த பசுமாட்டு மேல இருக்கிறதுனால பெருமானுடைய அந்த அந்த கரஸ்பரிசத்தினால நித்தியசூரிகள்லாம் 550 வார்ஷிகங்களாக இருக்கும்படியாக இருக்கிறதுனால இந்த பசுமாடு அந்த மாதிரி இருக்கு. பார்த்தா கச்சா இருக்கு, கறவையா இருக்கு, அந்த மாதிரி இருக்கு.
இப்போ ஏற்றக்கலங்கள் எதிர்வங்கி மீது இப்போ பால் வைக்கிறது, கலம் வச்ச உடனே சர்ன்னு மாடுது, வச்ச உடனே சர் மாத்தின்னு கலம் பாத்திரத்தை மாத்துறதுக்கு ஆள் இல்லைன்னா நீங்கள் பசுமாட்டை குத்தம் சொல்லாதவங்கோ, பசுமாடு கறந்துட்டே தான் இருக்கு. ஆனால் உங்களுக்கு வைக்கிறதுக்கு ஆள் இல்லை, போறல. இந்த குரங்குகள் மலர் நூக்க குளித்து தாம் புரண்டுட்டோடின்னு சொல்ற பாசனத்துல குரங்குகள் நிறைய இருக்கு. கைங்கரியம் பண்றதுக்கு என்ன பண்ணும்? இந்த அணிலாம் என்ன பண்ணும்? அது குரங்கு ஒரு கல்லு குறைச்சலா, அதாவது கல்லு நிறைய இருந்து குரங்குகள் குறைச்சலா இருந்ததுன்னா அப்ப என்ன பண்ணுவா? நிறைய குரங்குகள் தூக்கிட்டு போகணும். இப்ப குரங்குகள் நிறைய இருக்கு, கல்லு குறைச்சலா இருக்கு. அப்போ ஒரு கல்ல 4-5 குரங்கு தூக்கின்னு போகுதான். அப்போ ஒருத்தருக்கும் பலுவே வராது, அவ்வளவு குரங்கு இருக்கு. 700 வெள்ளம் சைன்யம், 700 வானர சைன்யங்கள் இருந்ததுன்னா அது எல்லாம் ஒண்ணு பண்ணுது. இப்ப கலங்கள் மாத்திட்டே இருக்கணும், வச்சுட்டே இருக்கணும். வையுங்க, நீங்க பாட்டு பால் அப்படி தட்டு விட்டோம்னா போதும், அப்படி கறக்கிறதுக்கு அப்படி வச்சோம்னா போறோம், அப்படியே பால் சுரந்துட்டே வருது. அப்ப ஏத்த கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாத்தாதே பால் சொரியும் வள்ளல் பெறும். மாத்தாதே பால் சொரியும், கொஞ்சம் கூட அதுல இருந்து விலகியே கொடுக்காது, மாற்றாதே பால் சொரியும். அதுல ஏதாவது தோஷம் இருக்கா, நிறுத்த போறதா இல்லையா? பால் சொரியும் வள்ளல் பெறும் பசுக்கள். சத்ருஞ்சயனை போல வள்ளல் ஔதாரியத்தன்மையை, ஔதாரியம்னா வள்ளன்மை, ஏற்கனவே இது வள்ளல், இது வேற வள்ளல். ஏன்னா இந்த ஆரம்பத்திலேருந்து பார்க்குறோம் வள்ளல் 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 எல்லா இடத்துலையும் வரும். அப்போ அந்த வள்ளலாக ஔதாரியம்ங்கிற தன்மை, வள்ளன்மையை கொடுக்கிறது பசுமாடு அத்தனைன்னா ஆச்சரியமா அதை கோ சமிருத்தியை சொல்றார். அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கிறவர் யாரு அப்படின்னா நந்தகோபர். ஏன் பதிம்பிஸ்வச ஆத்மேஸ்வரம்னு சொல்றோம் உபனிஷத்து வாக்கியம். இந்த உலகங்களுக்கெல்லாம் பதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பதிம்பிஸ்வச, இந்த விஸ்வத்துக்கே பதியாக, பதிம்பிஸ்வச ஆத்மேஸ்வரம். அப்படி அது சொல்றத காட்டிலும் நந்தகோபுரனுடைய பிள்ளைன்னு சொல்றது ரொம்ப பெருமையா இருக்கான் அவருக்கு. எனக்கு பதிம்னா எல்லாத்துக்கும் பதிம்பிஸ்வசன்னு இருக்குமே தவிர அதுல எல்லாம் ஒன்றும் பெருமை இல்லைன்னா என்ன பெருமைன்னு இருக்குன்னா நந்தகோபனுடைய பிள்ளைன்னு சொன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னாருடைய பிள்ளைன்னு சொன்னா ஒரு பெருமை. அகிருத்திமத்த சரணாரவிந்த பிரேம பிரகிருஷாவதி ஆத்மபந்தம் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கியம் பிரசீதமத்கிருத்வம் சிந்தயித்வான்னு அளவந்தா ஸ்தோத்திரத்தினத்திலே அகிருத்திமத்த சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாபதி ஆத்மபந்தம் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கியம் பிரசீதமத்வாம். அகிருத்திமத்த சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாபதி ஆத்மபந்தம் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கியம் பிரசீதமத்கிருத்த அஜித்தயித்வாம். ஏன்னா என்ன பார்த்தீர்னா தேவாளுக்கு ரொம்ப கஷ்டமா படும். எனக்கு மோட்சம்லாம் கொடுக்கறதுலாம் ரொம்ப கஷ்டம் தேவாளால. இது ஆள் சொல்றார், ஆளவந்தார் சொல்றார், அடியனை பார்க்காதீங்க, என் தாத்தாவை பாரும். நாதமுனிம் விலோக்கியம், அடியனுடைய தாத்தாவை பார்த்தீர்னு வச்சுட்டுக்கோம், உம்மாலாத்த கொடுக்காம இருக்க முடியாது, கொடுத்தே ஆகணும். இப்படி சொல்லுடா, நம்மளை பார்த்து கொடுக்க முடியாது, நம்ம தாத்தாவை பார்த்தா கொடுக்கலாம். இப்போ இன்னாரு சொன்னா கொடுக்க முடியாதா இருக்கும். இன்னாருடைய தாத்தாவனுடைய பேரன் தான் இவர் அப்படின்னு சொன்னோம்னா சட்டுன்னு புரிஞ்சு போடும். நம்மளை தனியா சொல்லிவிடு நான் தான் அப்படின்னு சொன்னோம்னா புரியாது. இந்த தாத்தா பேரை சொன்னோம்னா உடனே எல்லாருக்கும் புரிஞ்சு போடும். இந்த தாத்தாவை சொல்றதா அந்த தாத்தாவை சொல்றதா, 2 தாத்தாவை சொன்னா ஓ அப்படியா அப்படின்னு சடான்னு புரிஞ்சு போடும். அப்ப நமக்கு முகவரி என்பதே தேவையில்லை. யார் முகவரினா தாத்தா தான் முகவரி. அவர் முகவரி, அந்த முகவரியை வச்சு நம்ம ஓட்டுலாம். அப்ப நம்ம காலம் படும் இல்லையா? அப்ப அவர் சொல்றார் பதிம்பிஸ்வச எல்லாம் ஒண்ணுமே கிடையாது சுவாமி, ஆற்றப்படைத்தான் மகனே. இவ்வளவு கோசவருத்தி இருக்கே, அவரை பத்தி ஏற்கனவே சொல்லியாச்சு. அவர் தான் வஸ்திரமாக கொடுப்பார், தேர்த்தமாக கொடுப்பார், சோறாக கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார். அப்ப அவர் என்ன அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும்னு சில பேருக்கு தான் ஏற்படுது, அதை பண்றாரு இல்லையா? அப்படி அவருடைய மகனாக ஏற்றக்கலங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப மாத்தாதே பால் சொரியும் வள்ளல் பெறும் பசுக்கள் ஆத்தப்படைத்தான் மகனே. அவருடைய மகன் இவர் தான். ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் பள்ளி எழுந்து அருள்வாய். பள்ளி எழ வேண்டும், பள்ளி எழுச்சி கொள்ளன்றோர் கொண்டருள வேண்டும், பள்ளி எழுந்து அருள், நீ எழுந்திருக்க வேண்டும். ஏன்னா அறிவுறுத்துறா. பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசர சித்த மத்தியாவயந்தி சோச்சிட்டாயாம் சொல்றதே நிலா துங்க ஸ்தனகிரி தடி சுத்தமுத்போத்திய கிருட்டம் பாரார்த்தியம் ஸ்வம். நீ யாருங்கிறது நீயே தெரிஞ்சுக்கல, உனக்கே தெரியல. நம்ம சில பேர் சொல்லுவோம் உங்க சக்தி உங்களுக்கு தெரியாதுங்க, எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவா.
இப்ப ஆண்டாளர் சொல்றா, பெருமாளே ஒன்னு நீ யாரு, எப்பேற்பட்டவன், எஸ்யாமதம் தஸ்யமதம் என்று ரொம்ப உயர்ந்தவனாக இருக்காயே, எல்லாவற்றுக்குள்ளும் நீக்க வர நாராயணன் அப்படின்னு சொன்னோம்னா நாரங்களுக்கு அயனமாகவும் அந்த ஆயனத்திலேயே எம்பெருமான் தான் தன்னை உறைவிடமாகவும் கொண்டுள்ளான். அதுக்குள்ளேயும் அதாவது மேக்ரோ வியாப்தின்னு வச்சுக்கலாம், மைக்ரோ வியாப்தின்னு வச்சுக்கலாம். எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிறது. அந்த சொல்லடல உபிகுட்டஸ் அப்படிங்கிற அளவில் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருப்பது. அது மாத்திரமல்ல, இப்போ ரெண்டு வஸ்து, ஒன்னும் வண்ணம், இந்த வர்ணம் போடுறதுல ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னும் இந்த துணிகளுக்கு போடுற வர்ணம் ஒண்ணு இருக்கு, அப்புறம் மரம் இரும்புக்கெல்லாம் போடுறதுக்கு ஒரு வர்ணம் இருக்கு. இந்த ரெண்டுமே வர்ணம் தான். ஆனா இந்த ரெண்டு வர்ணத்திலையும் வித்தியாசம் உண்டு. சொன்னது இந்த மரம், இரும்பு, இந்த செவுரு இதுலெல்லாம் அடிக்கிறதுக்கெல்லாம் அந்த வர்ணம், அதை என்னன்னு சொல்லுவோம், மரத்தில் அடிக்கிறதோ இல்லை இரும்புல அடிக்கிறதோ அதுக்கு பெயிண்ட்னு சொல்லுவோம். அதனுடைய வியாப்தி எப்படி இருக்கும்னா மேலோட்டமா இருக்கும், உள்ளுக்குள்ள இருக்காது. ஆனா இந்த துணியில போற மாதிரி இருக்கும், இந்த சாயங்கள்லாம் இங்கெல்லாம் போட்டிருக்காளோ இல்லையோ, இதெல்லாம் எப்படி இருக்கும்னா அதை எந்த இடத்துல திருத்தினாலும் அதுக்குள்ளே அந்த சாயம் ஊறி கிடக்கும். அப்ப பெருமான் எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்கிறது மட்டுமல்ல, ஒவ்வொன்றுக்குள்ளேயும் தன்னை தனக்கு உறைவிடமாக கொள்ளுகிறான், நாரங்களுக்கு அயனமாகவும். அதைத்தான் தத்புருஷ சமாசம் பகுபுரி சமாசம்னு ரெண்டா சொல்லி அதை நாராயணம் ஹாசா நாராயணஹா என்னும் அதை ரெண்டு தத்புருஷ சமாசம் எல்லாத்தையும், அப்புறம் பகுபிரீ சமாசம்னு ரெண்டா சொன்னோம்னா நாராயணன் என்பவன் எல்லாவற்றுக்குள்ளும் உறைந்து அவற்றுக்குள்ளும் தன்னை நீக்கவன் நிறைந்து கொண்டு உள்ளான் அப்படிங்கறத சொல்லி பார்த்தோம்னா, அப்படி இருக்கிறவன் தான் ஆற்றப்படைத்தான் மகன் அவருக்கு இருக்கக்கூடிய கோசமருத்தி. பதிம்பிஷ சொல்வதை காட்டில் நந்தகோபருக்கு பிள்ளைன்னு சொல்றது அவருக்கு பெருமையா இருக்கான். அதைத்தான் சொல்றார். அப்ப ஏத்தக்கரங்கள் எதிர்வங்கி மீதளிப்பம் ஆத்தாதே பால் சொரியும் வள்ளல் விரும்ப சிக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய், நீ ஏந்துகோ. பள்ளி எழுந்து அருள்கிறாயா, பள்ளி எழுந்து உருள்கிறாயா, அல்ல பள்ளி எழுந்து அருள்கிறாயா? பள்ளி எழுந்து பள்ளியிலிருந்து எழுந்து வர வேணும் அப்படின்னு பிரார்த்தித்தாள். முதல்ல மேலே சொல்றா, ஊற்றமுடையாய். ஊற்றம் வேதங்களாலே சொல்லப்படுபவரே. வேதம் எல்லாத்த விட உயர்ந்ததாக இருக்கக்கூடிய வேத பிரமாணங்கள், வேத பிரமாணாதுன்னு சொல்றார் பராசர் பட்டர் சொல்லும்போது. வேதம் அப்படிங்கிறது வேத மூல பிரமாணம்னு சொல்லுகிற ஒரு வேதம் தான் பிரமாணம். அந்த வேதத்தாலே சொல்லப்படுபவனே ஊற்றமுடையாய். அப்ப திருட பிரமாண சித்தனாக இருக்கக்கூடியவனே. ஏற்றக்கலங்கள் எதிர்வங்கு மீதளிப்ப மாத்தாதே பால்சுரியும் வள்ளல் பெரும்ப சிக்கலாத்த படைத்தான் மகனே அறிவுராய். ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் என்ன இதுக்கு நந்தகோபனுடைய பிள்ளைன்னு சொல்லியாச்சு. ஏன்னா நந்தகோபனுக்கு இட்டு பிறந்ததான சம்பத்து, அங்க பிறந்ததுனால ஏற்பட்டதான சம்பத்து என்ன அவனை சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அறிவுராய் சர்வஜனானவனை உணர்த்தி எழுந்திருக்க செய்யக்கூடியதாக விஷயம், அதான் அறிவுராய்ன்னு சொன்னான். அதுக்கப்புறம் சொல்றார், ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய். ஊற்றம்னா என்ன ஊற்றம் அப்படின்னா திருட பிரமாண சித்தனாக இருக்கை. திருட பிரமாண சித்தன். திருட பிரமாணம்னா வேதங்கள் இவனை சொல்றது, அந்த வேதங்கள் இவனை சொல்லுகின்றபடினாலே பிரமாணம், ஒரு பிரமாணம். அப்ப சொல்லும் போதே நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரஹா நாராயண பரோஜோதிராத்மா நாராயண பரஹான்னு உபனிஷத் வாக்கியம் இல்லையோ. நாராயண பரபிரம்மம், நாராயணஹா பரம் பிரம்மம். அதாவது கீதா சங்கரத்திலே ஆளவந்தார் சாதிக்கிற போது நாராயணஹா என்று அந்த இடத்துல ஒரு விசர்க்கத்தை, ஏன்னா வேத உபனிஷத் வாக்கியத்துல நாராயண பரபிரம்மம் தத்தம் நாராயண பரஹான்னு இருக்கும். இவர் சொல்ற போது நாராயணஹா என்று அங்க ஒரு விசர்க்கத்தை சேர்த்தார் சுவாமி. அப்ப நாராயணஹான்னு சொன்னா அவனை மட்டும்தான் சொல்றது. வேற நாராயண பரபிரம்மம்னு சொன்னா கூட அந்த நாராயண அப்படின்னு இந்த நகாரத்தை வைத்து கூட அதை திரித்து பேசுவதற்கு வழி உண்டுதான். ஆனா அப்ப வேற ஆற கூட சொல்றதுக்கு வாய்ப்பு உள்ளது. ஆனா இவர் சொல்றத பார்த்தோம்னா நாராயணஹா பரபிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா என்று ஆளவந்தார் தன்னுடைய கீதா சங்கரத்திலே சாய்த்தார்.
அப்ப முதல் ஷட்கம், இரண்டாம் ஷட்கம், மூணாவது ஷட்கம் அப்படின்னு 3 ஷட்கங்களை தனித்தனியா அதுக்கு கீதா சங்கரத்திலே சுவாமி சாதிச்சிருக்கார். அப்ப பிரமாணங்களாலே ஒத்துக்கொள்ளப்பட்டவனே. பிரமாணங்கள் எது பிரமாணம்? வேதம் பிரமாணம். வேதமூலாத் பிரமாணாதன், வேதம்தான் பிரமாணம். அந்த வேதத்தை கொண்டு வேதத்தாலே சொல்லப்படுவனே, திண்மை உடையவனே, ரொம்ப வலுவுடையவன் பெருமாள். வேதத்தாலே சொல்லப்பட்டவன்கிற திண்மை. அப்ப சொல்றார், ஊற்றமுடையாய் பெரியாய். பெரியாய்னா அப்பிராப்பிய மனசாசகன்னு சொல்லி ஏதோ வாசோ நிவர்த்தந்தே அப்பிராப்பியம். பெரியாய்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, ஊற்றமுடையாய் திருடப்பிரமாண சித்தன். பெரியாய்னு சொன்னா அந்த வேத பிரமாணங்களாலும் சொல்ல முடியாது போகக்கூடியவனே. அப்படின்னா அதாலே ஒரு அளவு அளக்க முடியல. இந்த வேதம் தான் சொல்லுது அவரை, ஆனா அந்த வேதம் முழுசா சொல்லிடுதான், நான் முழுசா சொல்ல முடியல. அதான் ஊற்றமுடையானா திருடப்பிரமாண சித்தமாக வேதத்தாலே சொல்லப்படுபவரே. பெரியான்னு சொன்னா அந்த வேதத்தாலும் இவனை முழுதாக இவனை அளந்து முடிக்க முடியாமல் இருக்கக்கூடியவனே. அப்படின்னா அதுவும் இவனை அளந்துடுத்தான்னா முடியல. பராசர பட்டர் சொன்னார், பெருமாள்கிட்ட போய் நின்னா சேவிச்சார். சேவிச்சுட்டு வந்தார். பட்டரே, நீர் நம்ம பத்தி கொஞ்சம் பாடணும், நம்ம பத்தி மங்களாசாதனம் பண்ணணும் அப்படின்னு பெருமாள் கேட்டாராம். பட்டர் சொன்னாராம், அதெல்லாம் முடியாது சுவாமின்னு விட்டார். முடியாதாவது? நம்ம பத்தி மங்களாசாதனை எல்லாரும் பண்றாளே, தேவனும் முடிய மாட்டேங்கிறது என்ன? முடியாது. அப்படியா? என்ன என்ன சமாச்சாரம்னா, 1000 நாக்கு கொடு அப்படின்னாராம். சரி தந்தோம் அப்படின்ட்டு 1000 நாக்கு கொடுக்குறோம்ட்டாராம். சரி இப்ப பாடுமே என்ன? முடியாதுன்னாராம். சுவாமி பேச்சு முன்பின் முரணா இருக்கே, முன்னாடி ஒரு பேச்சு பேசினீர், சரி 1000 நாக்கு கொடுவோம் அப்படின்னு சொல்லி சரி கொடுத்தேன்னா இப்பவும் பாட மாட்டேங்கிறீரே அப்படின்னா, 1000 நாக்கு கொடுத்தாலும் நம்மாலே பாட முடியாது அப்படின்னு விட்டார் பராசர பட்டர். அப்ப 1000 நாக்கு கொடு, இருளிய சுடர்மணிகளை மெய்க்கண்ணெத்தி எனத்துத்தி அணிவனம் ஆயிரங்களா இருந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அரவரச பெருஞ்சோதி அனந்தன் அரவரச பெருஞ்சோதி அந்த பனாமண்டலங்கள் இருக்கு. இருளிய சுடர்மணிகள் இமைக்கும் நெத்தி எனத்துத்தி அணிவனம் ஆயிரங்களார்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன். அவனை அந்தப்படுத்த முடியாது. ஆதிசேஷனுக்குள்ளே அந்தப்படுத்தப்பட்டு உள்ளான். அவன் அனந்தமாக இருக்கக்கூடிய திருவனந்த பத்மநாப சுவாமி இருக்கவர் இல்லையா, அவரும் ரொம்ப பெரியவராக தான் இருந்தார். ஒரு ரிஷிக்காக அப்புறம் தன்னை சுருக்கி கொண்டார். அவரா சுருக்கின்றதான் உண்டு, நம்மளாம் அவரை சுருக்க முடியாது. அவரா பார்த்து நம்மளுடைய பக்தி உண்மையானதாக இருந்தால் அவர் நம்மை சுருக்கிக் கொள்கிறார், நமக்கு சேவை சாதிக்கிறார். அப்படிதான் அப்ப பெருமாள் அவனை அந்தப்படுத்த முடியாது, ஆனா தன்னை அந்தப்படுத்தி கொள்ளுகிறான். எப்படி இல்லே, ஒரு பக்தனுக்கு சேவை சாதிக்கணும், அவன் எவ்வளவு தூரம் போய் சேர்ப்பான்? திருவடியை சேர்க்கிறதா, திருமுடியை சேர்க்கிறதா, திரு உந்தீகமலத்தை சேர்க்கிறதா, அவனுடைய திரு பரியடத்தை சேர்க்கிறதா, அவனுடைய உதரபந்தத்தை சேர்க்கிறதா, நவீகமலத்தை சேர்க்கிறதா, திரு மார்பை சேவிப்பதா, கண்டத்தை சேவிப்பதா, திரு வாயை சேவிப்பதா, திருக்கண்களை சேவிப்பதா, திருமுடியை முழுசாக இருக்கக்கூடிய திரு அபிஷேகத்தை சேவிப்பதா, அப்படியே அவனை லாவண்யமாக சேவிப்பதா, அல்லது சௌந்தர்யமாக சேவிப்பதா, அவயவ சோபையாக சேவிப்பதா, அல்லது சமுதாய சோபையாக சேவிப்பதா, எப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கக்கூடிய பெருமானை அவனை தான் சொல்லுது அப்பிராப்பிய மனசாசக. அதே தான் சொல்லுது, அதே வேதம் தான் சொல்லுது, ஐயா நீதான் ரொம்ப பெரியவன். பரா அஸ்ய சக்தி விவிதீவ சுயதே சுவாபாவிகி ஞானபலக்கிரியாச்சன்னு சொல்லுது. அதே போல அது சொல்லுது, எப்பேற்பட்டவனாக இருக்கக்கூடியவனே உன்னை எங்கேயாவது ஆறான்னு சொல்ல முடியுமா, அளந்துட முடியுமா, என்ன பண்ண முடியும்? இல்லைன்னு சொல்லுது. ஆனா மற்ற இடத்துல சொல்லுது, உன்னை வேதத்தாலையும் சொல்ல முடியாதுன்னு ஓஞ்சி வச்சான். என்ன சொல்லித்து அதை சொல்லு, எதோவாச்சோ நிவர்த்தந்தே, மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாத தொலைவி எம்பெருமான கண்டே பிடிக்க முடியாதுன்னு. ஒரு பக்கம் சேவிக்கலாங்கிறான், ஒரு பக்கம் சேவிக்க முடியாதுங்கிறான். அப்ப விதேயாத்மனா அவிதேயாத்மனா, விதேயாத்மா அவிதேயாத்மா சப்சீத்தி, விதேயாத்மா அவிதேயாத்மா சத்தீத்தி சின்ன சம்சயான்னு சொல்லுகிறா போலே பெருமாளை அவனை முடியுமா முடியாதா, சின்னவனா பெரியவனா, இல்லை சின்னவனா அப்படின்னா முடியும், பெரியவனா அப்படின்னா முடியாது. அப்ப சின்னவன் சொன்னா முடியாதுன்னு சொல்லிடுவா, பெரியவன் சொன்னா முடியும்னு சொல்லிடுமா? நான் ரெண்டுமே முடியாது. சுவாமி இது ஒண்ணுமே புரியவே இல்லையே. ஒரு வழி, அதாவது ஒரு இது முடியுமா முடியாதுன்னு சொன்னா கேள்வி உண்டா இல்லையான்னு பதில் சொல்றது விட்டுடு,
இதை உண்டுன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இங்க இல்லைன்னு சொல்ல முடியாது, உண்டுன்னு சொல்ல முடியாது. ஆனா உண்டு, ஆனா இல்லை இப்படின்னு சொன்னோம்னா நமக்கு திக்குமுக்காடி போடுவோம். நமக்கு நம்ம ஏற்கனவே குழப்பவாதிகள். இப்ப நம்மளை என்னன்னு சொல்றான்? தீவிரம் பண்ணோம்னா தீவிரவாதின்னு சொல்றான். இல்ல தீவிரமா பண்ணோம்னா நாஸ்திகம் பண்ணா நாஸ்திகவாதி சொல்றான். நம்மளை என்ன சொல்றதுன்னா குழப்பம் பண்ணுகிறபடினாலே குழப்பவாதி அப்படி சொல்லலாமா அப்படின்னா அதுவும் சொல்ல முடியாது. அப்ப பெருமாளை அளக்க முடியுமா என்னால் அளக்க முடியாது. ஆனா ஒருத்தன் அளந்தான், தூணைத்தான் அளக்கலாம், எம்பெருமான அளக்க முடியாது. அளந்திட்ட தூணை அவன் தட்ட என்ன ஆழ்வார் தெரிவித்தால், ஹிரண்யகசிபு தான் பிள்ளைய பார்த்து எங்க இருக்கார், இங்க இருக்காரா, அங்க இருக்காரா, அங்க இருக்காரா, இங்க இருக்காரான்னு கேட்டான். அவன் எங்க இருக்கு? வியாப்தி எல்லா இடத்துலயும் இருக்கு. எம்பெருமானுடைய வியாப்திங்கிறது சர்வத்திர வசதி இது வாசு என்று சொல்லுகிறா போலே எல்லா இடத்திலும் வியாப்தி உண்டு. நமக்கு பிராப்தி இருக்கணுமே, எல்லா இடத்துலையும் வியாப்தி உண்டு. ஆனா அந்த எம்பெருமானை இந்த இடத்துல செவி சொல்லாமா, இங்கே செவி சொல்லாமா? எங்கு முழான் எங்கு முழன் கண்ணன் என்ன மகனை காய்ந்து இங்கு இல்லையால் என்று இரணியன் தூண் படைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் சீர்மை ஆராயும் சீர்மைத்தே, என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தேன் ஆழ்வார். அப்ப பெருமாள் எல்லா இடத்துலையும் இருக்கார். ஆனா அவனை அளந்துள்ளாமான்னு சொன்னா வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாத தொலைவி எம்பெருமான் இருக்கிறது. அப்ப அதை சொல்லிடவே முடியாதுன்னு சொல்லிது. அதான் பெரியாய் என்று சொன்னான். அப்ப எம்பெருமானை பெரியாய்னு சொன்னா அவனை அளந்து முடிக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. அப்படி பிரமாணங்களுக்கு தன்னுடைய அவதின்னு சொல்ல ஒண்ணாது இருக்கை. அதுதான் ஊத்தமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமான சுடரே. அப்படி இருந்தாலும் உலகத்திலே ஒரு சாதாரண ஒரு இடைச்சேரியிலே வந்து தானும் அவதரித்தானே. அதைத்தான் சொல்றார், உலகினில் தோற்றமான சுடர். ஓலப்புறத்துல கேட்டு போவதன்றிக்கே என்ன பண்ணா, எல்லாரும் காணலாம்படி அவதரித்தவனே, எல்லாரும் பார்க்கலாம். அதைத்தான் என்னன்னு சொல்றான்னா, அதுக்கு அஜகத் சுபாவனாக இருக்கக்கூடியவனே, அஜகத் சுபாவன். இப்ப இவ்வளவு தாழ்ச்சியா நீர்மையை கொண்டு எல்லாரும் சேவிக்கும்படியா பெருமாள் அவதரித்தானே. அவன் நம்ம எல்லாம் பிறந்தோம்னா பிறக்க என்ன வருது? நம்ம கர்மா இருக்க திரும்ப பிறக்கிறோம். ஆனா அவன் பிறந்து என்ன பண்றானா, அவனுடைய ஒளி அப்படியே கூடிண்டே போறது. இப்ப 2 பட்சிகள் இருக்கு. அந்த 2 பட்சிகள் ஒரு மரத்துல இருக்கு, பழம் இருக்கு. ஒரு பட்சி அந்த மரத்துல இருக்கக்கூடிய பழத்தை சாப்பிட்டே இருக்கு. தன்னுடைய சோபையை இழந்து கொண்டே போகிறது அந்த பட்சி. ஆனா இன்னொரு பட்சி இருக்கே, அது அந்த பழத்தை தொடவே இல்லை, அப்படியே இருக்கு. ஆனா தேஜோரூபியாக உள்ளது. ஏன் தெரியுமா? ஒரு பட்சி என்னதுன்னா ஜீவாத்மாங்கிற பட்சி, ஒரு உதாரணத்துக்கு. அப்ப ஜீவாத்மான்னு சொல்லப்படுகிறதான அந்த பட்சி இருக்கு, முண்டகம் சொல்லுது. அந்த ஜீவாத்மாங்கிறது என்ன பண்றதா, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய கர்மத்தை எல்லாம் அனுபவிச்சு தன்னுடைய சோபை இழந்து கொண்டே போகிறது. அப்ப பிறக்க கர்மத்தினுடைய வசியத்தினாலே பிறக்கிறான், பிறக்க தேஞ்சுட்டே போறான். ஆனா பெருமாளும் பிறக்கிறார், மிளர்ந்து கொண்டே செல்கிறான். பெருமானுக்கு மிளர்ச்சி, நமக்கு தளர்ச்சி, நமக்கு வீழ்ச்சி, அவனுக்கு உயர்த்தி. அப்படி பெருமாள் அவதாரம் பண்ணார்னா அவதாரம்னு சொல்லுவோம். நம்ம பிறந்தோம்னா அவதாரம்னு சொல்ல மாட்டான், பிறந்தான் அப்படின்னு சொல்லுவா. இதுதான் 2 பேருக்கும் வித்தியாசம். அவன் பிறந்தான்னா இச்சையினாலே பிறக்கிறான், நாம் பிறந்தோம்னா கர்மத்தினாலே பிறக்கிறோம். அப்ப 2க்கும் வாசிருக்கோம். அப்ப பெருமாளுக்கு அத்தனை பெருமை. ஆஹா, மானுஷந்தனுமாஸ்ரிதம் பரம்பாமஜானந்தகா மம பூதமகேஸ்வரம் என்று சொல்லி தானும் உலகினில் தோற்றமான சுடரே. ஊற்றமுடையாய் ஆசிரித விஷயத்துல ஏதாவது ஒரு பிரதிக்க பண்ணார்னா அத ஒரு நாள் விட்டே விட மாட்டார். ஆனா எவ்வளவு பண்ணாலும் தாம் பண்ணவே இல்லையே, ஒண்ணுமே பண்ணலையேன்னு வருத்தப்படுவான். கோவிந்தேதியதா கிரந்த கிருஷ்ணானாம் தூரபாஷினாம் என்று கோவிந்தான்னு சொன்னாலும் அவளுக்காக கொடுத்தார், வஸ்திரத்தை கொடுத்தார். ஆனா என்னால் வஸ்திரம் மட்டும்தானே கொடுக்க முடிந்ததுன்னு தான் தன்னுடைய சோதிக்கு புறப்படுகிற பொழுது பெருமாள் அதை நினைச்சுட்டே புறப்பட்டாராம். கோவிந்தான்னு என்னை கூப்பிட்டாலே, திரௌபதி கூப்பிட்டாலே, திரௌபதிக்கு என்னால் உண்மையே பண்ண முடியலையே, வஸ்திரம் மட்டும்தானே கொடுத்தேன். பக்கத்தில் இருந்தவளை ஆசுவாசப்படுத்துவதற்கு நம்மிடத்தில் நாம் இருக்கவில்லையே ரொம்ப வருத்தப்பட்டாராம். அப்ப
எவ்வளவுதான் இருந்தாலும் அப்ப எம்பெருமான் ஆசிரித விஷயத்துல பண்ணதான பிரதிக்கையை விட்டே விட மாட்டார். அதை எவ்வளவு பண்ணாலும் தாம் பண்ணவில்லையேங்கிற வருத்தம் ஏற்படும். ஊற்றமுடையாய் பெரியாய் உலகில் தோற்றமான சுடரே சுடர் துயிலிடாய் மாற்றார் வந்து வலிதொலைந்துன் வாசர்கள் மாற்றார் எதிரிகள் சத்துருக்களானவர்களுக்கான அவள்லாம் உன் மிடுக்கு தோற்ற உன் மிடுக்கிலே தோற்று போகிறார்கள். உன் திருவிழா விழுந்துடுறா. மாற்றார் உனக்கு வலி தொலைந்து அவளால முடியல வலி தொலைந்து உன் வாசகன் உன்னுடைய திருவடிகளிலே விழுகிறார்கள். எப்படி ஒரு காகாசுரன் விழுந்தான். த்ரீன் லோகான் சம்பரிகிரமியன்னு சொல்லி 3 லோகம் சுத்தி வந்தான். அப்பா ஜெயந்தன்கிறவன் இந்திரனுடைய பிள்ளை ஜெயந்தன். அவனுக்கு ஏதோ போராட வேலை இந்த மாதிரி எல்லாம் காகாசுர வடிவம் எடுத்துன்னு வந்துட்டான். காக வடிவத்தை எடுத்துன்னு அவசாரப்பட்டான். ஆனா கடைசியில ஊரெல்லாம் சுத்தினான். தங்க அப்பாவே அவனுக்கு இடம் கொடுக்கலைங்க. அப்பாவே கொடுக்கல. அப்ப அதனால நேரம் வந்தா கீழ் விழுந்தான். மாற்றார் உனக்கு வலிதொலைந்துன் வாசகன் ஆத்தாத அடிபணியுமா போலே அவள்லாம் உன் திருவிழில் விழுந்துடுறாளோ இல்லையோ. அப்ப அது அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம். அவர் சத்ருக்களை ஜெயிக்கிறவன். சத்ருக்கள் தோத்து பெருமானுடைய திருவடிகளே விழுகிறார்கள். அப்படி விழுந்ததுனாலே பெருமான் அப்படி விழுந்ததுனாலே அவனை ரட்சித்து கொடுக்கிறான். மாற்றார் வலிதுரங்கன் நாத்தாது உன் அடிபடியுமா போலே போற்றியாம் வந்தோம். அவர்களும் மங்களாசாசனம் பண்ணுறா. நாங்க என்ன பண்றோம்? நாங்களும் மங்களாசாசனம் பண்ணுகிறோம். எதனாலே? போற்றி உனக்கு பல்லாண்டு பாட வேணும் என்று போற்றுகிறோம். இன்னும் போற்ற போறோம். இப்ப அங்கன்மா பாடுவிட்டு மாரிபலம் நெஞ்சில் பாடுவிட்டு திரும்ப ஒரு மங்களாசாசனம் பண்ண போறோம். போற்றியாம் வந்தோம். நாங்கள் வந்தோம். எங்களுக்கு துரபிமானம் இருந்தது. அந்த துரபிமானம் எல்லாம் போகும்படியாக வந்தோம். ஸ்திரீத்துவ அபிமானம் இருந்தது. அதெல்லாம் போகும்படியாக வந்தோம். போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்து ஏலூர் அம்பாவாய்னு சொன்ன பாசுரம் தான் இன்றைய பாசுரம். 21வது பாசுரம். அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு ஆண்டாள் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி ஸ்ரீமதியை விட்டு சித்தாண்டி மனோநந்தன ஹேதுவே நந்தநந்த சுந்தரியே கோதாய நித்தமங்கலம் ஸ்ரீமதே ரம்பஜா மாத்ரு முனீந்திரா மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினே பூயாது நித்தியஸ்ரீ நித்தமங்கலம் சொல்லி அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்தனை.